பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் நம்ம பாலாட்ட பேச போகிறோம்னா, போன வாரத்தில் இந்த டிபிசி சம்மந்தமாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா அவர் சந்தித்த அந்த ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் தாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவர் தாக்கப்பட்டது நிமித்தம் அவர் எடுத்த ஒரு ஆர்டிஐ முன்னெடுப்பை வச்சு நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ ஓரளவுக்கு நிறைய பேர் பார்த்தாங்க, விவசாயிகள். அதை ஃபாலோ பண்ணி ஒரு நண்பர் சமீப காலமாக அவங்க ஏரியாவில் ஒரு புரட்சியே பண்ணிகிட்ருக்காப்புல. அது இன்றைக்கி நான் வெளியூரில் இருக்கும்போது பாலா ஒரு ஆடியோ அனுப்புனாப்புல. அந்த ஆடியோவில் இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் பேசியிருந்த வீடியோ எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நபர் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம நேரடியாக பாலாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இப்போ நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் பாலா. வணக்கண்ணே. நீங்கள் இந்த டிபிசியில் சந்தித்த ஒரு விஷயத்தை எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ பதிவில் ஆதங்கத்தை பேசிட்டோம். விவசாயிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டேன்னு அப்படின்னு நம்ம சவாலம் கேட்டிருந்தோம். ஏற்கனவே மதுரையில் கூட நம்ம புதிய தலைமுறை தொலைக்காட்சியை நம்ம சந்தித்து பேசும்போது கூட அதை சம்மந்தமாக பேட்டி கொடுத்துருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில ஏரியாவில் டிபிசி சம்மந்தமான பிரச்சனைகளை முன்னெடுக்கப்படுது. குறிப்பாக செய்திகள் வரைக்கும் நிறைய விழிப்புணர்வுகள் கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம். இது எந்த மாவட்டத்தில் என்ன இஷ்யூ நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் நிறைய உறவுகளுக்கு அதை கொஞ்சம் நம்ம பதிவு பண்ணுறதே விழிப்புணர்வோட அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் தான் நம்ம பண்ணுறோம். அதை கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு என்ன நடந்த பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆமாம், அது ஏற்கனவே அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கஷன் தரோம். ஆமாம், அந்த வீடியோவில் நிறைய நாங்கள் ஆவணங்களை இணைச்சிருக்கோம். ஆர்டிஐ சம்மந்தமான வாங்கி ஆவணங்கள் இணைச்சிருக்கோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு இதை பார்க்குறது பெஸ்ட். ஆவணம் தான் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்குறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லிக்கிறேன். எப்படின்னா, இப்போ அங்கே உள்ள நம்ம நண்பர் தான் அவர். இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்பரை கலெக்ட் பண்ணி நம்ம தான் எல்லா வீடியோவில் நம்பர் கொடுத்துருவோம். முக்கியமான பிரச்சனை நம்ம எடுத்துருவோம். அதுலேயும் டிபிசி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் போட்டதுக்கப்புறம் தான் சரி அட்டன் பண்ணி பேசினோம். அவர் ஒரு கட்சியில் இருந்தாலும் பொதுமக்களுக்காண்டி இந்த பிரச்சனையை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட பேசி முதல்ல ஆலோசனை கேட்டார். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவும் அவர் நிறையா பார்த்துருக்கா. அதில் நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணது அதையும் செராக்ஸ் எடுத்துகிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவங்க டிபிசிலே போய் கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு அங்கே ஒரு 30 நாளாக காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க விவசாயிகள். ஆனால் அந்த விவசாயிகள் பண்ணலேருந்து 30 நாள் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அடேங்கப்பா. ஆமாம். அதுக்கு முன்னாலே இவங்களுக்கு அப்புறம் உள்ளே போயிட்டு வர வியாபாரிகள் தான் நிறையா போட்டிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாத ஆள்கள் வந்தோன்னே போட்டு போயிருக்காங்க. என்னென்னு உள்ளே போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது, அங்கே ஒரு விவசாயிகளுக்கு மதிப்பு இல்லை. விவசாய சங்க தலைவர்னு ஒருத்தர் அங்கே இருக்கார். சரி, நம்ம கிராமத்தில் நாட்டாமன் சொல்கிற மாதிரி அவர் தான். மற்ற எதுக்குமே அவர் குரல் கொடுக்க மாட்டார். விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை குரல் கொடுக்க மாட்டார். இந்த விவசாயிகள் நெல் கொண்டு போய் போடும்போது அவர் யாருக்கு கை காட்டுறவரோ அவர் தான் நெல் போடணும். இங்கே டிபிசியில் பாதுகாக்கக்கூடிய அந்த அலுவலர் எழுத்தர் இவர் சொல்கிற ஆளுக்கு தான் அவர் போடணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, விவசாயிகள் கொண்டு வர நெல்லுக்குமே பர்ஃபெக்டாக 10 அடங்கல் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அடங்குள்ள எப்படின்னா எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குற அந்த விவசாய சங்க தலைவர் தான் அங்கே நம்ம விசாரணையில் தெரியுது. விசாரிக்கும் போது அந்த நம்மளோட நண்பர் போய் விசாரிக்கும் போது கிராமத்தில் எப்படி இந்த 10 இதுவும் ஒரே ஆளுக்கு எப்படி போகுது அப்படின்னு செக் பண்ணும்போது அவங்கள்ட்ட பேசி தான் வாங்கியிருக்காங்க. நீங்கள் ஒரு 10 கொடுத்தீங்கன்னா 5000 கொடுப்போம், 2000 கொடுப்போம், அந்த அளவுக்கு பேசி வாங்கியிருக்காங்க. 10 தானே கொடுப்பாரு? இல்லை, மக்கள் கொடுத்தது மக்கள்கிட்டேருந்து வாங்கி அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. மக்கள்கிட்டேருந்து காசை கொடுத்துறோம் இவ்வளவு தர்றேன்னு சொல்லிட்டு 10 வாங்கிக்கிற வேண்டியது. அதை கொண்டு போய் விஏட்ட கொடுக்க வேண்டியது எங்களுக்கு தெரிஞ்சால. ஏன்னா விவசாய சங்க தலைவரில் இவர் சீல் வச்சு மொத்தம் எத்தனை மூட்டை போகலான்னு எழுதி கொடுக்க வேண்டியது. இவர் கொண்டுட்டு இங்கே டிபிசியில் கொடுக்க வேண்டியதுன்னா, இப்போ நான் ஒரு 10 ஏக்கர் போடுறேன். இப்போ நான் டிபிசியில் போடல, நான் வேறு மதமாக நெல்லை விற்றுட்டேன், இல்லை என்னமோ பண்ணிட்டேன். என்கிட்ட நான் அடங்கல் மட்டுமே நான் எழுதி வாங்கின இன்சூரன்ஸ் 15 அடங்கல் இருக்குது. இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்குறிய உங்கள் இதை கொடுங்க, அடங்கலை கொடுங்க, உங்கள் பேரில் நாங்கள் நெல்லை போட்டுக்கிறோம், உங்களுக்கு இவ்வளோ பணம் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் 2 விஷயம் அதில் உண்மையை சொல்லிட்டீங்க. என்னன்னா 10 ஏக்கர் விவசாயம் பண்றேன்னு சொல்லிட்டீங்க, இன்சூரன்ஸ் பதிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா. ஆனா இது ரெண்டுமே அங்கே நடக்கல. ஏக்கரும் இல்லை, இடமே விவசாயமே பண்ணல, இன்சூரன்ஸே பண்ணல. அந்த மாதிரி ஆள்கிட்ட 10 வாங்கிடுறது. அவங்க 2000 காசு கொடுத்தோன்னா பெருசு தானே, அது சரி, 5000 கொடுத்தா பெருசு தானே. அதை கொண்டாந்து விஓட்ட கொடுத்து சைன் பண்ணி இத்தனை மூட்டை போலான்னு எழுதி வாங்கிடுறது. அதுல அந்த டிபிசியில எழுத்தாளரும் இவரும் லிங்க் விவசாய சங்க தலைவர். இதுல இருந்து இந்த விவசாயிகள் கொண்டு போறாங்களா நெல், இதை என்ன பண்ணிடுறாங்கன்னா கணக்கு காட்டுறக்காண்டி காத்திருப்பிலே வச்சுருது. யாராவது ஒரு அதிகாரி உள்ள செக்கிங் வர்றாங்கன்னா இந்த மாதிரி விவசாயம்லாம் இருக்கிறாங்க, போடுங்க வருஷப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு கணக்கு
கட்டுறதுக்கே நெல்லுலாம் இந்த 15 வெயிட்டிங்ல இருக்கு தான். ஆமா ஆமா, அந்த ஒரு கணக்கு கட்டுறதுக்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள்லாம் ஒரு 30 நாள் 35 நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அங்கேயே சோறு தண்ணி இல்லாமல். இல்லை அவர் வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தாரு. ஆமாம், அதே தான். அங்கே போய் நேரடியாக அது பண்ணதான். நெல்லுக்கு மூடைக்கு இவ்வளவு வாங்குறாங்க, அது இத்தனை நாள் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறது, கருக்காலாம் அள்ளக்கூடாதுன்னு சொன்னது, நிறைய விஷயங்கள் இது மாதிரி பேசியிருக்காங்க. மூட்டைக்கு வந்து கூடுதலாக பணம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய. அதே இன்னொரு எப்படின்னா, அங்கே உள்ள சுமதிக்கும் கூலி தொழிலாளி நிறைய பேர் இருக்காங்களா, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அதை ஒரு காரணம் காட்டி, அதாவது வட மாநிலத்தவர் அவங்கள வச்சு அவங்க வந்து இங்கே லோக்கல்லையும் வேலையும் கொடுக்கல, அந்த வேலையும் இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க வந்து மிக கம்மியான ஊதியத்துக்கு வேலை பார்க்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வேலை வாய்ப்பே இல்லை, அதே வேலைக்கு நாங்களும் வேலை வைப்போம் ஊதியத்துக்கு அப்படின்னு அங்கே உள்ள சுமதிக்கும் கூலி தொழிலாளியோட நம்ம அதை விசாரணை பண்ணோம். அவங்களும் அதே சொல்கிறாங்க. அது சரி, ஏங்க நாங்கள் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தூக்குறோம், 40 கிலோமீட்டர் எங்களால் தூக்க முடியாதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது என்னன்னா 6 மணிக்கெல்லாம் டிபிசி திறந்து வியாபாரி நல்ல சரச்சரச்சர்னு போட்டுறது. டிபிசியை 9 வரை தான் திறக்கணும். அதுக்கப்புறம் வெயில் வந்து அந்த ஈரப்பதம் காற்று இது பண்ணி கொஞ்சம் இதாக தானே இருக்கும். இவங்க 6 மணிக்கெல்லாம் அடித்து நெல் மூட்டையை பிடிச்சி வச்சிருது. லயனா பிடிச்சி ஒரு நாளைக்கு எத்தனை போடுவான்னு பார்க்குறீங்க? 4000 மூட்டை 2000 மூட்டை. அது சரி, அந்த அளவுக்கு ஸ்பீடாக வேலை நடக்குது. அம்புட்டு விவசாயிகளுக்கு பண்ணுறாங்க. ஆமாம், ஆனால் விவசாயிகளுக்குலாம் இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி சரி சரி, அப்போ யாருக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, இதை எடுத்து நம்ம அங்கே உள்ள நண்பர் என்ன, இந்த ஸ்டெப் இப்படி விடக்கூடாது, ஒரு நாள் காத்துக்கிட்டு இருக்காங்களே, நேராக உள்ளே போய் டிபிசி கேட்போம். அந்த டிபிசி வந்து எழுத்தாளர் ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை, அங்கே பேசுவோம் இங்கே பேசுவோம் அந்த மாதிரி இல்லை. அவர் பேசின வீடியோவும் பார்த்தேன். ஆமாம், அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு ஆளை பிடிச்சி விவசாய சங்க தலைவர் மூலமா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிட்டாரு. யாரு? அந்த டிபிசியோடைய ஆபீசர் வந்து விவசாய சங்க தலைவரை பிடிச்சி, இந்த மாதிரி பிரச்சனை போது, நம்ம பிரச்சனைல மாட்டிக்கிறோம், நீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குங்க, அப்பதான் அவனை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம நண்பரோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல பெட்டிஷன் கொடுத்தா தான் இவன் லாக் ஆகும், இல்லைன்னா இவனை நம்ம லாக் பண்ண, இப்படி வேலையை செய்ய விடாம தடுக்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டு போய் பெட்டிஷன் கொடுக்க, அப்புறம் போலீஸ் எல்லாம் நேரடியாக ஸ்பாட்டுக்கே போயிட்டாங்க. சரி, போனதுக்கப்புறம் சரி இவங்க இந்த மாதிரி பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனோன்னே, இவங்ககிட்ட தான் நம்ம எல்லா ஆவணம் வச்சுருக்காங்கல்ல, இவங்க எதுக்கும் பயப்படல, நான் வரேன் சார், அந்த ரெக்கார்டு வீட்டில் இருக்கு, நான் எடுத்துக்கிட்டு நேராக வரேன்னு சொன்னோன்னே, நம்ம நண்பர் ரெக்கார்டு எடுத்துகிட்டு போக லேட்டாக, அதுக்கு முன்னால் அப்படி எப்படி நான் ஓயின்னு மிரட்டிட்டு, போலீஸ்னாவே தெரியும்ல, அந்த ரெக்கார்டை கொண்டு போய் கொடுத்தானே படித்து பார்த்துட்டு, ஆஹா இவங்க வந்து ரொம்ப ஹக்கீம் பண்ண சொல்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப மோசமானவங்கள அப்படின்னு தெரிஞ்சிச்சு அண்ணன் தெரியல. சரி அப்படியா தம்பி, இந்த மாதிரி ஆகி போச்சு, இதாகிடுச்சு, நாங்கள் எதுவும் ரிஜெக்ட் பண்ண முடியாது, எஃப்ஐஆர் போட்டாச்சு, அடுத்து நீங்கள் கோர்ட்டில் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட ஒரு நடந்த முறையீடுக்கெல்லாம் நம்மக்கிட்ட சரியான ஆர்டிஐ போட்டு பதில வாங்கி ஆவணங்களாக வச்சிருக்கோம். ஓகே, அதனால அதை படிச்சு போக அதில் தெரியும். அப்புறம் இங்கே நடக்கிறது இல்லீகல், அப்புறம் அவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுவேன். அதை வந்து எஃப்ஐஆரை கொண்டு போந்தால் இப்போ அங்கே இருக்கிற கும்பல் தான் மாட்டேன். ஆமாம் ஆமாம், இப்போ எஃப்ஐஆரை கொண்டு போகும்போது அடுத்தடுத்து இப்போ ஸ்டேஷனுக்குமே நம்ம ஆர்டிஐ எடுத்து வைக்கலாம். ஓகே ஓகே, ஆமாம் ஆமாம், அங்கே உள்ள தகவல் கொஞ்சம் சேகரிக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ அதில் என்னன்னா, அந்த பெட்டிஷன் கொடுத்தாரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் இப்போ வந்து இவர் கூட தான், நான் வந்து இந்த மாதிரி விவசாய சங்க தலைவர் சொல்லி தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இந்த மாதிரி எனக்கு தெரியாது இஷ்யூ ஆகும்னு, அதனால நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க ஸ்டேஷன் தரப்புலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இது எஃப்ஐஆர் போட்டாச்சு, நீங்கள் நீதிமன்றம் மூலமாக தான் நீங்கள் அதை நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ இந்த பிரச்சனைலாம் வெளியில் தெரியும் போது, இப்போ அடுத்து என்னன்னா, நம்ம ஒரு நெல் டிபிசியில் போடணும்னா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இன்சூரன்ஸ் பதிஞ்சிருக்கணும். இவ்வளோ இடம் நான் போடுறேன், இதுக்கு இன்சூரன்ஸ் கட்டியிருக்கணும், இல்லை கட்டினாலும் பரவாயில்ல, நம்ம சரி அதை இடத்த போய் பார்த்துருக்கணும், விஓ ஏற்கனவே உங்க விவசாயம் பண்ணியிருக்கான்னு பார்த்துருக்கணும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் இவங்க பார்த்தோன்னே எழுதி கொடுக்கணும். சரியா, அதில் ஒரு விஷயத்தில் அவங்க மாட்டுவாங்க. அப்படி எல்லாமே போலியா எழுதி கொடுத்ததுனால லாக் ஆவாங்க. ஆமாம், இப்போ என்னன்னா, அவர்கிட்ட அந்த நண்பரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு பேசுறதுக்காண்டி எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனை எப்படின்னா, விவசாயிகளுக்கான பிரச்சனை அவங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் உள்ள டிபிசியில் யார் யார் போகிறாங்க எல்லா விவசாயிகளுக்கான பிரச்சனை தான் அது. நம்ம எல்லாரும் அது பொதுவாக தான் பார்க்கணும். அந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, இந்த மாவட்டத்துக்குலாம் இல்லை, இது எல்லா மாவட்டத்துக்கும் இருக்கிறனால அவரே சொல்றாப்புல ஒரு 4-5 இயக்கங்கள் சேர்ந்து, இந்த 4-5 இயக்கத்திலுமே விவசாய சங்கம்லாம் வரல. அதுதான் இங்க உண்மை. எல்லா மாவட்டத்திலும் இந்த சொல்ற விவசாய சங்கம் மாதிரி விவசாய சங்கம் எதுவும் வரல. ஆமா ஆமா, இவங்க வந்து ஒரு பொதுநலன் சார்ந்த இயக்கங்கள், சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாடு ஆர்டிஆர்கள் இயக்கம், பாதிக்கப்பட்ட சின்ன இயக்கம் சொல்லிட்டியா? இல்ல இல்ல, சின்ன இயக்கம்னா அந்த மாதிரி இல்ல, நம்ம புதுசா இப்பதானே ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு போவோம், இப்பதானே தொடங்கி போறோம். அதுதான் இதுல வேற அதுக்காண்டி இல்ல, பவர்ஃபுல் அதிகம். பாதிக்கப்பட்டவர் கழகம், இதுல இன்னொரு கட்சி கூட உள்ள வருது. சரி சரி சரிங்களா, அது
அப்புறம் அது இல்லாமல் இன்னொரு ஒரு 4 அமைப்புகள் சேர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இப்போ இந்த வாரம் கடைசியாக எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. இருந்தாலும் அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய உதவிகள் இன்னும் நிறையா இருக்குது, செய்யணும். எல்லாமே நம்ம வந்து எப்படின்னா சட்டப்பூர்வமாக நேர்மையாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ டிபிசியை பொறுத்த வரைக்கும் என்ன ரூலுங்கிறத நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் நாங்கள் பேசிட்டோம். டிபிசி இப்படி தான் ரன் ஆகணும், இதை தான் செய்யணும். ஆர்டியில் நாங்கள் என்ன கேள்வி கேட்டோம், அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கிறத டீட்டெயிலாக வந்து நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லிட்டோம். அதனால் அதை குறித்து நாங்கள் இதில் முழுசாக நாங்கள் பேசலை. ஏன்னா அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை மறக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த டிபிசியோட விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க தெரிய வரும். அரசாணைகள் எல்லாமே அதில் கொடுத்த அரசாணைகள் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சிருக்கிறோம். இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல எண்ணத்தின் நோக்கத்தில் வெளியிடக்கூடிய வீடியோ இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் ஒரு சின்ன விஷயந்தானே நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா அது நாளடைவில் வளர்ந்து பெரிய விஷயமாக மாறி நிற்கும், நம்மளால் அசைக்க முடியாது. ஆகவே தவறுகள் சின்னதாக நடக்கும்போதே நம்ம அங்கே வந்து 1, 2, 3 பேர் இப்படி ஒரு ஒருங்கிணைந்து சேர்ந்து ஒரு சில விஷயங்களை கேட்க ஆரம்பித்தோம்னா அங்கே சிறிய நம்ம வந்து மாற்றங்களை வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள். அதில் ஒன்று தான் இந்த சகோதரர் பண்ணியிருக்கிற அந்த ஒரு காரியம். அதனால் இப்போ ஒரு சின்ன அப்படியே ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டத்தை கொண்டு வர்ற அளவுக்கு வந்து அங்கே இருக்க தப்பு செஞ்சவங்க பூரா ஒரு பயங்கரமான ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கா பிள்ளைகளா. அதுதான் நம்ம வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு நாம் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஏரியாவில் இது போல் டிபிசி வந்து இல்லீகலாக நடத்துகிறாங்க அப்படின்னா நீங்களும் என்ன செய்யுங்கன்னா லீகலாக கேளுங்க. அதனால் வந்து நம்ம அராஜகமாக அநாகரிகமாலாம் பேசணும் இல்லை. நம்மளுக்கு சட்டம் என்ன சொல்லுது, அந்த டிபிசி அமைக்கிறதுக்கு அரசு என்ன விதிமுறை போட்டிருக்கு, அதை உள்ளடக்கி அந்த டிபிசி நடக்குதா, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் எப்படின்னா, அந்த டிபிசி வந்து ப்ரைவேட்டில் டெண்டர் எடுத்து தான் நடத்தணும்னு பொய்யான தகவல் பரப்பிக்கிட்டு இல்லை. அப்படி வந்து வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி அரசாங்கமே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வச்சதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் அரசாங்கம் டெண்டர் விட போகிறாங்க? ஆமாம், அதுவே நம்ம வந்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒருவேளை நீங்கள் விவசாயிகளாக இருப்பீங்க, நீங்கள் இந்த மாதிரி டிபிசியில் வந்து இப்போ நெல் போட்டு பயனடைய நீங்கள் வந்து நபர்களாக இருப்பீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கானது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நடக்கக்கூடிய தவறுகள் தப்பிதங்களை எல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒற்றை நோக்கம். ஸோ மீண்டும் வந்து அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்துட்டு அதில் என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத சகோதரர் விருப்பப்பட்டால் அவரையே நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ண சொல்லி நம்ம சேனலில் வெளியிடுவோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறோம். மீண்டும் நல்லதோடு உங்களை வேறு எதுவும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.